الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் வீடுகள் தொடர்பான சட்டத்திட்டங்களை நம்ம அறிந்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் நமக்கு சொந்தமான வீடுகள், கடைகள், கட்டிடங்கள், அது மாதிரி காலி மனைகள் இவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடுவது என்பது குறித்த சட்டங்களையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு வாடகைக்கு விடுகிறோம் என்று சொன்னால் வாடகைக்கு எடுத்தவர் அவருடைய விருப்பப்படி அதை பயன்படுத்துவார். அதில் மார்க் அனுமதிக்காத பல காரியங்களையும் கூட அவர் செய்வார். ஒரு வாடகைக்கு நம்ம ஒரு இடத்தை விட்டோம் என்று சொன்னால் அவருக்கு உரிமையாக போயிடுது, அந்த தற்காலிகமாக அவருடைய உரிமைக்கு போய்விடுகிறது. அப்போ அந்த வீட்டையோ கடையோ நிலத்தையோ வாடகைக்கு எடுத்தவர் அவருடைய மத நம்பிக்கை பிரகாரம், அவருடைய கொள்கை பிரகாரம் சில காரியங்களை செய்வார். அது நமக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மாதிரியான வாடகைக்கு நம்ம விடலாமா? அதாவது நம்முடைய வீட்டை முஸ்லீம் அல்லாதவருக்கு வாடகைக்கு விடலாமா? முஸ்லீம் அல்லாதவர் கடை வைக்கிறதுக்கு வைக்கிறோம். அந்த கடையை திறக்கும்போது அவர் என்ன செய்வார்? அவர் சில பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு தான் அவருடைய கடையை திறக்குவார். அதுக்கு வாடகைக்கு விடலாமா? இந்த மாதிரியான நம்ம வீடு இருக்கிற ஒரு 2 வீடு 3 வீடு அதிகமாக இருக்கிறது, அதை வாடகைக்கு கொடுக்க நினைக்கிறோம். அதை முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு அல்லது தவறான கொள்கையில் உள்ளவங்களுக்கு, முஸ்லீமில் இருக்கிறாரு, தர்கா நம்பிக்கை மூட நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரு, அவருக்கு வாடகைக்கு விட்டோம் என்று சொன்னால் அதன்படி உள்ள காரியத்தை தான் அதில் செய்வார். இது கூடுமா? இது நம்மளை பாதிக்குமா? இந்த விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும். இந்த வாடகைக்கு விடுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் 2ஆக பிரித்து நம்ம வழங்கி கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் தீமையான காரியத்திற்கு என்றே நம்முடைய இடத்த வாடகைக்கு கேட்கிறார்கள் என்று வைங்க, அதை கொடுக்கவே முடியாது. நமக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு சாராய கடை, டாஸ்மாக் திறக்கணும், இடத்தை தாங்க என்று கேட்கிறார்கள். அப்போ அந்த வேலையை டாஸ்மாக்கு தான், அதாவது மதுபான விற்பதற்கு தான் அவங்க இடத்த வாடகை கேட்குறாங்க. அல்லது வங்கி அமைக்கணும், வட்டி வரவு செலவு நடத்துவதற்கான வங்கி நடத்தணும், அது மாதிரி அடகு கடை வைக்கணும். அடகுண்டால வட்டி தான் அந்த காலத்தில். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நமக்கு வாடகை கேட்டாங்கன்னு சொன்னால் அந்த செயலே தப்பாக இருக்கிறதுனால அது கொடுக்க முடியாது. அதில் 2வது கருத்துக்கு இடம் கிடையாது. ஏன்னா அது கேட்குறதே வட்டி கடை நடத்தன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அல்லது மார்க்கம் தடுத்திருக்கிற மதுபான கடைகள் அல்லது ஒரு கேபரா டான்ஸு நடத்தணும், அதுக்கு உங்களுடைய அரங்கத்தை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்பதே மார்க்கம் தடுத்த காரியம்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை நடத்துவதற்காகவே கேட்குறார்கள் என்று சொன்னால் அதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் தீமைக்கு துணை செய்யாதீங்க, தாவனும் அலல் பிர்ரி தக்வா, நல்ல காரியத்திற்கும் இறையச்சமுடைய காரியத்திற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். வலா தாவனும் அலல் இஸ்மி உள்ளுதுவான், பாவமான காரியத்திற்கும் வரம்பு மீறக்கூடிய காரியங்களுக்கும் உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் 5:2 வசனத்தில் கட்டளை எடுக்கிறான். அப்போ இந்த மாதிரி நம்முடைய வீட்டையோ கடையோ ஒரு இடத்தையோ அவர் கேட்குறாரு, ஒரு காரியத்தை கேட்குறாரு. நல்லா கவனியா, குடியிருக்கிறது கேட்கல, ஒரு காரியத்துக்கு ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை சொல்லி கேட்குறார். அந்த குறிப்பிட்ட அந்த செயல் நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது.
அப்படி இருக்குமேயானால் அந்த மாதிரியான காரியங்களுக்கு நமக்கு சொந்தமான எந்த ஒன்றையும் கடையோ வீடோ எதையும் வாடகைக்கு விட முடியாது. அதே நேரத்தில் வேறு ஒரு பர்பஸை கேட்குறாரு, அதில் சில அவருக்கு விருப்பமான சில காரியங்களை செய்து கொள்கிறார். குடியிருக்க கேட்குறார், சாராயம் விற்கிறது நம்மள்கிட்ட கேட்கல. அவர் எது கேட்குறாரு? வீடு குடியிருக்கணும், நான் குடும்பத்தோடு தங்கியிருக்க போகிறோங்கிறாரு. அப்போ குடியிருப்பதற்கு கேட்டார்னு சொன்னால் அதில் சாப்பிடுவாங்க, சமைக்குவாங்க, தூங்குவாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிடுவாங்க, அவங்க பிள்ளைகிட்டைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிடுவாங்க என்பதோட லைட்டாக என்ன சேர்ந்துரும்னு கேட்டால் அவங்க நம்பிக்கையும் சேர்ந்துடும். பிரதானமான நோக்கம் அவங்க குடியிருப்பது தான். அந்த குடியிருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கத்தானே செய்யும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு கொள்கை, அவனுக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதன்படி அந்த காரியத்தை செய்கிறாங்க இல்லையா? இந்த விஷயத்திற்கு மார்க்கத்தில் கூடுமா என்று கேட்டால் இதை நம்ம தடுக்க முடியாது, தேவையும் இல்லை. அதாவது குடியிருக்க என்று அவர்கள் கேட்டுவிட்டு, அல்லது வியாபாரத்துக்குன்னு கேட்குறாரு. வியாபாரம் என்று சொன்னால் பல என்ன வியாபாரம்னு கேட்கணும். கஞ்சா வியாபாரம்னு கேட்டால் இல்லைன்ற வேண்டியதுதான். அது என்ன செய்கிறாரு? மளிகை இந்த மாதிரி பொருள்களுடைய வியாபாரம்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வியாபாரத்துக்குள்ளே 1-2 நமக்கு தடுக்கப்பட்டது இருக்க தான் செய்யும். பொதுவாக மளிகை கடைன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அதில் புகையிலை வச்சுருப்பார். நமக்கு புகையிலை உடன்பாடு கிடையாது. மளிகையில் உள்ள மளிகை சாமான் தான் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். அது இல்லாத சில ஜாமான்கள் வைத்திருக்கிறார். பீடி சிகரெட் வச்சுருக்காரு. பெட்டி கடைக்குன்னு கேட்குறாரு. பெட்டி கடைனா என்ன? அதில் உள்ள பெட்டி மாதிரி அமைத்து அதில் சின்ன சின்ன பொருள்கள், மிட்டாய், தின்பண்டங்கள், பிஸ்கட்டு இந்த மாதிரி விற்பதோடு வாழைப்பழம் இதோடு சேர்த்து எது சேர்ந்துக்கிறேன்? பீடி சிகரெட்டும் வச்சிடுறாங்க. பீடி சிகரெட் கூடாதுங்கிற விஷயம் வேறு. அந்த கடைக்கு வாடகைக்கு விடலாமான்னு இப்போ டாபிக். வாடகைக்கு நம்ம விடும் பொழுது பல வியாபாரங்களை நடத்தக்கூடியதில் ஹராமானதும் கலந்துருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்றுக்கு வாடகைக்கு விட்டால் அது மார்க்கத்தில் குற்றமாகுமா என்று கேட்டால் அது குற்றம் ஆகாது. ஏன் ஆகாதுங்கிறோம்னு கேட்டால் அதுக்கு சான்று குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்குது. உதாரணமாக ஒரு சான்று சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரகாரம் முஸ்லீமை இணை கற்பிக்கிற ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லீமான ஆண்கள் ஷிர்க் வைக்கக்கூடிய மற்ற மதத்து பெண்களை திருமணம் செய்வதற்கு நமக்கு தடை இருக்கிறது. அதே நேரத்தில் வேதக்காரர்களாக இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணலாம். குரானில் என்ன செய்கிறது? 5வது சூறாவில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒல் முஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளலாம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவது இஸ்ரவேலர்கள் தான். அது இன்றைக்கு உள்ள கிறித்தவர்கள்லாம் வேதம் கொடுக்கப்பட்ட வரமாட்டாங்க. ஏன்னாட்டா இவங்களுக்கு அந்த வேதம் கொடுக்கப்படலை. தௌராத் இஞ்சில்னால் வேதம். அந்த வேதம் கொடுக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் இஸ்ரவேல் சமுதாயம். இஸ்ரவேலர்களுக்கு தான் மூசா நபி அனுப்பப்பட்டார். ஈசா நபி அனுப்பப்பட்டது இஸ்ரவேலருக்கு தான். நான் உங்களுக்காகத்தான் ரசூலா வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் 2 பேருமே சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய யஹூதி நசாராக்களை கல்யாணம் செஞ்சுக்கிடலாம். வேறவங்க நாங்கள் நசாரான்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த வேதம் கொடுக்கப்படவே இல்லை. இவங்களா தேவையில்லாமல் போய் நுழைஞ்சிக்கிட்டாங்களே தவிர அவங்க எப்படி யாபனி இஸ்ராயில இன்னி ரசூலுல்லா இலைக்கும் தான் ஈசா நபி சொன்னாங்க. குரானில் அப்படி தான் இருக்குது. இஸ்ரவேல் மக்களை நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் வேதக்காரர்களை கல்யாணம் பண்ணலாம். வேதக்காரருடைய கொள்கை என்ன? இந்த காலத்தை விட்டுருங்க, ரசூலுல்லாவுடைய காலத்துடைய கொள்கை என்ன? ரசூலுல்லாவுடைய காலத்தில் வேதக்காரர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் இருக்குன்னு சொன்னாங்க. வேதக்காரர்கள்னு யாரை கல்யாணம் பண்ணலாம்னு அல்லாஹ் சொல்கிறானோ அவங்களுடைய இன்றைய கொள்கையை நம்ம பார்க்க வேணாம், அன்றைய கொள்கையை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே அவங்க என்ன மாதிரி இருந்தாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான், காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் சொல்கிறார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்கிறார்கள். உஸைர்னா இஸ்ரான்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய மொழியில் இஸ்ரான்னு சொல்லுவாங்க. அது உஸைர்னு நம்ம அரபியில் சொல்லுவோம். இப்போ காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று யஹூதிகள் சொல்கிறார்கள். ஓ காலத்தின் நசாரா அல் மசீஹ் இப்னுல்லாஹ், நசாராக்கள் சொல்கிறார்கள் மசீஹ்னா ஈசா நபி, மசீஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்கிறார். 2 பேருமே அல்லாஹ்வுக்கு மகனை உண்டாக்குறாங்க. நசாராக்களும் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க. யஹூதிகளும் அன்றைக்கு இருந்த யஹூதிகள், ஆனால் இப்போ உள்ள யஹூதிகள் சொல்கிறது இல்லை. உஸைர் எஸ்ரா என்பவரை அவங்க வழிபாட்டுக்குரியவராக இப்போ உள்ளவங்க காண்றது இல்லை. ரசூல்லா காலத்தில் இருந்தவங்கள்ட்ட அது நம்பிக்கை இருந்துச்சு. உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய குமாரர், அல்லாஹ்வுடைய மகன் என்று அவங்க சொல்லுகிறாங்க. இந்த 2மே ஷிர்கான காரியம் தானே. இந்த காரியத்தை செய்யக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுது மார்க்கம்.
அதாவது ஈசா நபியை அல்லாஹ்வுடைய மகன் சொல்லக்கூடிய அஹ்ல கிதாபுகள், உசைர் நபியை வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடிய வேதக்காரர்கள், இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் உள்ளது. இதுதான் இறுதியாக இறங்கினது. முந்தி இருந்து மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்ல இயலாது. கடைசியாக இறங்கின வசனமே இதுதான். அனுமதியோடு தான் அந்த வசனம் இறங்குகிறது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவங்கள ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். ஒருத்தன் என்ன செய்ய, உதாரணம் உஸ்மான் அவர்கள் கூட நாயிலாண்டு வேதக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. உஸ்மான் ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நாயிலாண்டு ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட பெண்ணை, அது முஸ்லீம் அல்லாத, அதாவது வேதம் கொடுக்க ஒரு பெண்ணை அவங்க மணந்து கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணலாம் நல்லா சொல்கிறான்னு சொன்னால், அதில் கூடுதலாக சில விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டோன்னு வைங்க, அவள் நம்பிக்கிறதுன்னு வீட்டுக்கு வருவா? கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று நம்பக்கூடியவளே நீ கல்யாணம் பண்ணீங்க என்று சொன்னால், அவள் அந்த நம்பிக்கையை தானே வீட்டில் பிரதிபலிப்பா. அதன்படி இயேசுவே அப்படின்னு அழைக்கத்தானே செய்வா, உசைரன் கூப்பிடத்தானே செய்வா. நம்ம வீட்டில் இருந்துக்க நமக்கு மனைவியாக இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு வீடு நம்ம கொடுக்கணும், அவளோட நம்ம தங்கி இருக்கணும். நம்ம தங்கி இருக்கிறது அவள் இருப்பாள். நம்ம தங்கி நம்முடைய மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் அவள் வேதக்காரியாக இருப்பாளே, ஆனால் அவள் வேதக்கார நம்பிக்கை பிரகாரம் உள்ள விஷயங்களை அவள் செய்யத்தானே செய்வா. நமக்கு சொந்தமான வீட்டில் நமக்கு மனைவியாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை அவள் செய்வாள் என்று தெரிஞ்சு தான் நல்லா அனுமதிக்கிறான். வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணலான்னு சொன்னால், கல்யாணம் பண்ண பிறகு அவள் ரூமில் உட்காந்துட்டு அவள் விரும்புகிறபடி அந்த வழிபாடு செய்வாள். அந்த வேதக்கார அடிப்படையில் என்ன இருக்குதோ அந்த தெய்வங்களை கும்பிடுவா, அந்த காரியங்களை செய்யத்தான் செய்வாள். அந்த மாதிரி இருந்தாலும் அல்லாஹ் வந்து அதை அனுமதிச்சுட்டான். அதில் நமக்கு என்ன விளங்குறது, வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு அவங்க நம்பிக்கை பிரகாரம் சில காரியங்களை செய்வது வந்து நம்மளை பாதிக்காது என்பதற்கு இதை நீங்கள் ஒரு ஆதாரமாக வச்சுக்கிடலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹைபருங்கிற ஒரு பகுதியில் யூதர்கள் குடியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில் ரொம்ப வலிமை மிக்க ஒரு சக்தியாக யூதர்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு போர்க்களத்தில் வந்து ஹைபரை ஜெயிச்சிடுறாங்க. ஹைபர் போரில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்ற உடனே அந்த ஹைபரில் உள்ள நிலப்பரப்பு இருக்குல்ல, பொதுவான நிலப்பரப்பு, புறம்போக்கு ஐட்டங்கள், அதெல்லாம் அரசாங்கத்துக்கு சேர்ந்துடும். தனித்தனி நபருக்கு உரியது அவரவருக்கு உரியதாக இருக்கும். அந்த ஹைபர்லையே தனிநபருக்கு சொந்தம் இல்லாமல் பொதுவான நிலங்கள் இருக்கும்ல, அரசுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலங்கள் எல்லாம் யூதர்கள் கையில் இருக்கும்போது யூத அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கும். இஸ்லாமியர்கள் கையில் வரும்போது அந்த நிலமெல்லாம் யாருக்கு சொந்தமாயிரும்? இஸ்லாமிய அரசுக்கு சொந்தமாயிரும். அப்போ ஹைபர் பகுதியை கைப்பற்றினவுடன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை கூப்பிட்டு இப்போ இந்த நிலங்களெல்லாம் இப்போ எங்களுக்கு சொந்தம், நாங்கள் அந்த கவர்மெண்ட்டை நாங்கள் எடுத்துகிட்ட காரணத்தினால இங்கே உள்ள எல்லா நிலங்களும் வந்து எங்களுக்கு சொந்தமானது, தனித்தனி ஆட்களுக்கு உரிமையானதை பற்றி சொல்லலை. இது பொதுவான சொந்தமில்லாத நிலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இப்போ நீங்கள் தான் பக்கத்தில் குடியிருக்கிறீங்க, நாங்கள் மதீனாவிலேருந்து மெனக்கெட்டு வர வேண்டி இருக்கிறது, எங்களுக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது, அதனால் இந்த நிலப்பரப்புகளில் எல்லாம் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிறங்க, எங்களுக்கு தான் சொந்தம், ஆனால் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிறங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு அதில் என்ன கிடைக்கிறதோ அதில் பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு, நம்முடைய நிலத்தை அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது. அவர் என்ன செய்வார், அந்த யூதர் வந்து அந்த ஹைபர் பகுதியில் உள்ள ஒரு யூதர் வந்து அதை நிர்வகிப்பார். நிர்வகிக்கும் பொழுது அதில் என்ன பேரிச்சம்பழம் தான் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள். ஹைபர்லையும் மதீனாவுலையும் வேறு பெரிய விவசாயங்கள்லாம் நடக்கலை, பேரிச்சம்பழம் தான். இப்போ பேரிச்சம்பழங்கள் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பேரிச்சம்பழங்களில் வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகிறதோ அதில் மகசூலில் பாதி வந்து வேலை செய்கிறவருக்கு, பாதி வந்து நிலத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு. நிலம் நமக்கு சொந்தமில்ல, இப்போ அரசாங்கத்தில் கையில் எடுத்துட்டதுனால நிலம் வந்து நமக்கு சொந்தமாகிடுச்சு. எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நீங்கள் பாடுபடுகிற காரணத்தினால் அதில் கிடைக்கக்கூடிய பயன்களில் பாதியை நீங்கள் எடுத்துக்கிறங்க, பாதியை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹைபரில் உள்ளவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதில் கூட எப்படிலாம் போட்டாங்கன்னா, அதை பலருக்கு சொந்தமான இடங்களாக வேறு பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஹைபர் பகுதியை வந்து கைப்பற்றி கொண்டவுடனே பொதுவாக இல்லாமல் யாரெல்லாம் ஏழை வாழைகள் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, உனக்கு 1 ஏக்கர், உனக்கு 2 ஏக்கர், உனக்கு சில ஏக்கர் என்று பிரித்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சில பகுதி அந்த ஹைபர் பகுதியில் இந்த போரில் கலந்துக்கிட்டவங்களாம் பிரித்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த போரில் பங்கெடுத்து ஆளுகிற முறையில் அவங்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது. அந்த பகுதியை என்ன செஞ்சாங்க, யூதர்கிட்ட கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தான் அவங்க மனைவி மாறக்கூடிய அந்த வருஷத்துக்கு தேவையான அந்த பேரிச்சம்பழங்கள் உணவுகள்லாம் கூட கிடைத்தது. இது புகாரில் 2328வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொந்தமான ஹைபர் நிலம், ஹைபரில் பலருக்கு சொந்தமான நிலம் இருக்குது. ஹைபர் கைப்பற்றின உடனே அபூபக்கருக்கு, உமருக்கு, உஸ்மானுக்கு அந்த யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ போரில் அவ்வளோ பேருக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பகுதியை பங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பங்கிட்டு கொடுக்கும்போது ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு ஒரு பங்கு வரும்ல, அவங்களுக்கு ஒரு பகுதி ஹைபரில் சொந்தமாகுது. அந்த நிலத்தை யூதர்கிட்ட கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஆமல ஹைபரில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். ஷத்ரிமாய ஹுருஜ் மின் சமரின் நௌசரையின், அந்த ஹைபர் நிலத்திலிருந்து விளையக்கூடிய பயிர் பச்சைகள் பேரிச்சம்பழங்களில் இருந்து பாதி எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். அந்த பாதிங்கிற அடிப்படையில் என்ன வரும்னு கேட்டால், கான யோத்தி அஸ்வாஜகும் மேத்த வசக்கின், அதாவது 100 வசக்குன்னா ஒரு மூட்டைன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த வருஷம் ஒரு 100 மூட்டை அளவுக்கு அதிலிருந்து மகசூல் கிடைக்கும். அதை மனைவிமாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த வருஷத்துக்குரிய செலவு, இந்த வருஷத்துக்கான செலவுக்கு இதை வச்சுக்கிறங்க என்று பிரித்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி புகாரில் 2328வது ஹதீஸில் இருக்குது. இப்போ நமக்கு சொந்தமான ஒரு நிலத்தை நீ விவசாயம் பண்ணிக்கேண்டு அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க என்ன மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க? அவங்க மத நம்பிக்கை பிரகாரம் சில காரியத்தை செஞ்சு தானே விவசாயம் பண்ணுவாங்க. நிலத்தை ஒப்படைச்சி விட்டோம், நம்ம போய் அங்கே பார்க்க போகிறது கிடையாது. நீ விவசாயத்தில் கிடைக்கிறதுல எங்களுக்கு பாதியை கொடுன்னு சொல்லி அந்த அளவை மட்டும்தான் நம்ம கண்காணிச்சிக்கிறோமே தவிர, அந்த பொறுப்பு யார் கையில் இருக்குது? அந்த இடத்தினுடைய பொறுப்பு அவங்க கையில் தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்தியா சடங்கு ஏதாவது இருக்கும்ல, அந்த யூத மதத்துக்குரிய சடங்குகள், அந்த சடங்கை செஞ்சு தான் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயத்தை நாற்று நடும்போது, தண்ணி பாய்ச்சும் போது, களை எடுக்கும்போது, அறுவடை செய்யும்போது என்னென்ன செய்வாங்களோ அவங்க மத நம்பிக்கையில் அதெல்லாம் செஞ்சு தான் அந்த மகசூலை அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலைன்னு கேட்டால், எங்களுக்கு சொந்தமான இடத்த தர்றோம், நீங்கள் உங்கள் மத நம்பிக்கை அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் போட்டாங்களா? மொத்தமாக கொடுத்து விட்டாங்க. நிலத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சி விட்டாங்க. ஒப்படைச்சவர் என்ன வேணாலும் செய்வார்ல. ஒப்படைச்ச பிறகு அந்த நிலத்தில் உள்ளவர் என்ன செய்வார்னா, விவசாயத்துக்கு மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அந்த உற்பத்தி செஞ்சதை கரெக்டாக பாதி நமக்கு தந்தாரா, அது ஒன்றுக்கு தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டாங்களே தவிர, அந்த நிலத்தை அவர் என்ன மாதிரி அவர் கையாளுவார் அதை பற்றிலாம் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த நிலத்தில் என்ன செய்வார், அவருக்கு வழிபடுற நேரம் வந்துருச்சுன்னா அங்கே இருந்துட்டு அவருடைய தெய்வத்தை வழிபடவும் செய்வார். அந்த யூதர் என்ன செய்வார், அவருக்குரிய இடத்துல ஒரு சின்ன குடிசையை போட்டு கூட வழிபடவும் செய்வார். நமக்கு தேவை என்னென்னு கேட்டால், நம்ம விவசாயத்துக்கு அதை கொடுத்துவிட்டோம். அதில் 24 மணி நேரமும் கண்காணிப்பதோ அதனுடைய அனைத்து செயல்கள்லையும் நம்ம தலையிடுவதோ அவசியம் என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃப்ரீடமாக கொடுத்து விட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி எத்தனையோ சஹாபாக்கள் அன்றைய காலத்தில் எல்லாருமே முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலேயே பாப்பா முஸ்லீமாக இருப்பார், மகன் முஸ்லீமாக இருக்க மாட்டார், மகன் முஸ்லீமாக இருப்பார், பாப்பா முஸ்லீமாக இருக்க மாட்டார். இப்படி தாய் தந்தை அண்ணன் தம்பி இந்த மாதிரி சண்டைகள்லாம் இருக்கும். ஒரு வீட்டில் இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவரும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு வீட்டெலாம் தங்கி இருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு தகப்பனாருக்கு சொந்தமான வீடுன்னு வைங்களேன், அவர் இஸ்லாத்தை தழுவி கொண்டார், மகன் தழுவலைன்ட்டார். அல்லது மகனுக்கு சொந்தமான வீடுன்னு வைங்க, தகப்பனோடு இருக்கிறார், மகன் இஸ்லாத்தை தழுவிட்டார். தழுவின பிறகு தகப்பன் அந்த வீட்டில் இருக்கிறார். இவரை இஸ்லாத்தில் எப்படி நடத்தணும், வெளியேற்றணுமா வச்சுக்கிடலாமா? இவர் இஸ்லாத்துக்கு மகனுக்கு சொந்தமான வீடு, இஸ்லாத்தை தழுவிடுறாரு. தகப்பனார் இஸ்லாத்தில் தழுவ மாட்டேங்கிறாரு. மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவருடைய பழைய நம்பிக்கையில் இருக்காருன்னு அர்த்தம். பல தெய்வ நம்பிக்கையில் பல தப்பான கடவுள் கொள்கையில் இருக்கிறார்னு அர்த்தம். அவரை எப்படி நடத்தணும்னு இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம வீட்டில் வச்சுக்கிடலாமா? வீட்டில் வச்சுக்கலன்னா அவருடைய வேலையை செய்வார? வீட்டில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அவர் மத நம்பிக்கைப்படி உள்ளது தானே அவருக்குன்னு ஒதுக்கின இடத்துல செய்வார்ல. தகப்பனாரை வீட்டில் வச்சுக்கிட்டோம், அவர் முஸ்லீமாக இல்லைன்னு என்ன செய்கிறாருன்னா, அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கை பிரகாரம் அவர் யஹூதியாக இருந்தால் யஹூதி மாதிரியான காரியத்தை செய்வார், நசாராவாக இருந்தால் நசாரா மாதிரியான காரியத்தை செய்வார், முஷ்ரிக்காக இருந்தால் இணை கற்பிக்கிறவராக இருந்தால் அந்த மாதிரியான காரியத்தை அவர் செய்வார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் செய்யத்தானே செய்வார். இல்லாத இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். அவர் இஸ்லாத்துக்கு வரலன்னு சொல்வதில் இருந்த அவர் கொள்கையில் அவர் உறுதியாக இருக்காருன்னு அர்த்தமாகுது. அவரை வச்சுக்கிடலாமான்னு கேட்டால் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் வச்சுக்கிடலாம்.
வச்சுக்கிட்டோம்னா அவர் என்ன செய்வார்? நமக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் நம்மளை பாதிக்கும் என்று இருந்தால் ரசூல் நினைஞ்சிருப்பாங்க, தனியாக எடுத்து பிடிச்சி கொடுத்துருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிடாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சால் அதில் வந்து எதாவது பூஜை செய்வார், அவர் இதை பார்த்தே ஓதுவார், அவருக்குன்னு உள்ள சில சடங்குகளை படையல்களை செய்வார், அதனால் வீட்டுக்குள்ளே வைக்காதேன்னு சொன்னாங்களா அல்லது வீட்டுக்குள்ளே வச்சாங்களா? வீட்டுக்குள்ளே அதான் சட்டமே, அதான் குர்ஆனில் தெளிவாக இருக்கிறது, ஹதீஸ்லையும் இருக்குது. எப்படி ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், உதாரணமாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மாண்டா யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷாவுடைய சகோதரி, அது அபூபக்கருடைய மகள். அபூபக்கருடைய மகள் வந்து அஸ்மா இருக்கிறாங்க. அபூபக்கருடைய மகள் அஸ்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா வந்து இஸ்லாத்துக்கு வரல. அபூபக்கர் இஸ்லாத்தில் வந்துடுறாரு. அபூபக்கருடைய மனைவி இருக்காங்கல்ல, மனைவின்னா அந்த அஸ்மாவுடைய தாயார், இந்த அஸ்மாவுடைய தாயார் வந்து இஸ்லாத்துக்கு வரல இன்னொரு விட்டுட்டு நினைஞ்சிட்டாரு. அபூபக்கர் மாத்திரம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வராத காரணத்தினால மக்காவில் இருக்கும்போதே அந்த அம்மா நான் இஸ்லாத்துக்கு வர முடியாது, நான் பாட்டுக்கு தனியாக இருந்துக்கிறேன்ட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு ஹிஜ்ரத்லாம் பண்ணி இவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு 2 ஊருக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு. ஆனால் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு மக்காவில் உள்ளவங்க மதீனாவுக்கு போவாங்க, மதீனாவில் உள்ளவங்க மக்காவுக்கு போவாங்க. அந்த போருடைய சூழ்நிலை வந்து மறைஞ்ச நேரம், அதாவது ஹிஜ்ரத்லாம் பண்ணி முடித்து ஹுதைபியாங்கிற உடன்படிக்கையெல்லாம் ஏற்பட்டதுக்கு பிறகு 2 ஊருக்கு மத்தியில் அந்த மோதல் போக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நிறைய மக்காவில் உள்ள நிறைய காஃபிர்கள் வந்து இங்கே மதீனாவுக்கு வருவாங்க. மதீனாவில் நிறைய முஸ்லீம்கள் போய் என்ன செய்வாங்க, சொந்த ஊரை போய் பார்க்குறதுக்கு, வீடு எப்படி இருக்குது, வாசல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கெல்லாம் போவாங்க. தடுக்க மாட்டாங்க, அவங்களும் தடுக்க மாட்டாங்க, இவங்களும் தடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் அந்த அஸ்மாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வந்துடுறாங்க, எங்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. அஸ்மாவுடைய அம்மானா அபூபக்கருடைய மனைவி இருக்காங்கல்ல, இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தாங்கல்ல மதீனாவில், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மதீனாவுக்கு தேடி மகளை தேடி வந்துடுறாங்க. இப்போ பாதை ஃப்ரீயான உடனே இந்த பிரச்சனைலாம் தீர்ந்த உடனே நம்ம போய் மகளோடு இருப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா மகள்கிட்ட தேடி வந்துடுறாங்க. வந்த உடனே ரசூல்லாட்ட உடனே என்ன செய்கிறாங்க, அஸ்மா யோசிக்கிறாங்க, இவங்க வந்து முஸ்லீம் இல்லையே, நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், அம்மா வந்து முஸ்லீமாக இல்லை, இவங்களை வீட்டில் சேர்க்குறதா வேணாமான்னு ரசூல்லாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட போய் கேட்குறாங்க. கேட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி வருதுன்னா, அதாவது கதிமத் அலைய உம்மி ஒஹிய முஷ்ரிக்கத்துன், இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் இருந்த என்னுடைய தாயார் என்னை நோக்கி வந்தார்கள். வரும்போது முஷ்ரிக்காக தான் வர்றாங்க, மூமினாக வரல. அவங்க அம்மா என்னவா வர்றாங்கன்னு கேட்டால் முஷ்ரிக்காக இருக்கும் நிலையில் என்னை தேடி என்னுடைய தாயார் வந்தார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தை நான் இதை பற்றி என்ன செஞ்சேன், வந்து நான் கேட்டோன்னே ராகிபத்துன்னு அவங்க என் மீது விருப்பப்பட்டு மகளோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து விட்டார்கள். அஃபாசில் உம்மி, என்னுடைய அம்மாவை என்னோடு நான் வைத்துக்கொள்ளட்டுமா, வீட்டிலே சேர்த்துக்கிறது. அம்மா வெளியூரில் வந்துட்டாங்கன்னு அதை தானே செய்யணும். சொந்த ஊரை மக்கா வேணான்னு புறக்கணிச்சிட்டு மதீனாவில் மக இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் என் வீட்டில் வச்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் சிலி உம்மைக்கு, உங்கள் அம்மா வீட்டில் சேர்த்துக்க என் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அப்போ இஸ்லாத்தில் இல்லாத தாயார் வந்து இஸ்லாத்தில் இருக்கிற மகளை நோக்கி வருகிறார்கள். வரும்போது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன கேட்குறாங்க, வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. வச்சுக்கேன்ட்டாங்க. வச்சுக்கேன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்க, அவங்க முஸ்லிக்காக இருக்கிறாங்க, இஸ்லாம் பிடிக்கல, கணவர் போனாலும் போட்டு எனக்கு இஸ்லாம் வேணாங்கிறவங்களுக்கு உறுதியாக இருக்கிறாங்க. அபூபக்கர் அவரோட கூட வாழாமல் எனக்கு இஸ்லாம் தேவையில்லை என்கிற அளவுக்கு அந்த கொள்கையில் பிடிவாதமாக இருந்த ஒரு அம்மாவை இவங்க இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, அவங்க வணங்கக்கூடிய குட்டி சிலையை வச்சுருப்பாங்க, ரூமில் வச்சுருப்பாங்க, வணங்குவாங்களா இல்லையா, தாயத்தோடியத்தில் போட்டிருப்பாங்க. பல விதமான வழிபாட்டு முறை என்ன இருந்துச்சு அந்த காலத்தில், அந்த சமுதாயத்தில் என்ன மாதிரி வழிமுறை இருந்துச்சோ அந்த மாதிரியான வழிமுறைகளை தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அம்மா வீட்டிலலாம் வச்சுக்கூடாத, வீட்டில் வச்சுன்னா அவங்க வந்து காஃபிரான ஆள், அவங்க என்னத்தையா வீட்டில் செஞ்சு விடுவாங்க, வீட்டில் வச்சு இதை காசு கொடுத்து வெளியே அனுப்பி விட்டுருன்னு சொன்னாங்களே, வீட்டில் சேர்த்துக்கிற சொன்னாங்களா. கேள்வி என்ன, அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, என்னுடைய அம்மாவை நான் வீட்டில் சேர்த்து கொள்ளலாமா, முஸ்லிக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லியே கேட்குறாங்க. அவங்க இஸ்லாத்தில் கிடையாது, இணை கற்பிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் இப்போ வீட்டில் சேர்த்துக்கிறலாமான்னு தாராளமாக சேர்த்துக்க, சிலி உம்மைக்கு, உன்னுடைய தாயாரனை சேர்த்துக்கங்கிறாங்க. அப்போ தாயாரை சேர்த்துக்கொள் என்பதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டால், அவர்கள் இணை கற்பிக்கிறவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கும் ரூம் ஒதுக்கி கொடுத்தீர்னு சொன்னால்
அதில் செய்யத்தான் செய்வாங்க. எந்திரிக்கும் போது லாத்து உசான்னு சொல்லி எந்திரிப்பாங்க, படுக்கும்போது சொல்லிட்டு படுப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த சிலைங்கிறத பொருளை வச்சு வழிபடாட்டால் கூட வாயினால் சில அந்த அந்த அவங்களுக்குரிய திக்கர்கள் இருக்க தானே செய்யும். அதுகளை ஜபங்கள் அது சொல்லத்தானே செய்வாங்க. எங்கே இருந்து சொல்கிறாங்க? நம்ம வீட்டில் இருந்து சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருந்து, நமக்கு சொந்தமான வீட்டில் இருந்து அவங்க சொல்கிறாங்க. இதை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சேர்த்துக்கேங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. அவங்க அந்த காரியத்துக்குன்னு நம்ம ஒரு கோயில் கட்டுறதுக்குன்னு கேட்டாங்கன்னா இடத்த கொடுக்காதீங்க. அவங்க வாடகை கேட்குறாங்க, இருந்துட்டு போகிறாங்க, அவங்க நம்பிக்கைப்படி என்ன செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் என்ன இருக்குது? அப்படி தான் இந்த மார்க்கத்தினுடைய பார்வை இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு விஷயமும் ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, குர்ஆனில் 30வது சூராவில் 15வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். தாய் தந்தையர் பிரச்சனை தான் சொல்கிறான். தாய் தந்தையர் உன்னை தாய் கஷ்டத்தோடு உன்னை பெற்றெடுத்தாள் அப்படின்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது, ஒயின் ஜாகதாக்க, உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை வற்புறுத்தினால், பெற்றோர்கள் உன்னை வற்புறுத்துகிறார்கள். எதுக்கு வற்புறுத்துகிறாங்க? அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பி இல்முன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு, எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய தாய் தந்தையர்கள் உன்னை வற்புறுத்தினால் ஃபலா துதீஹுமா, அதுக்கு கட்டுப்படாத. அதே நேரத்தில் ஓ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயங்களில் அழகான முறையில் நடந்துக்க. தாய் தந்தையரை விரட்டி விட்றாத. உன்னை இணை கற்பிக்க சொல்லுவாங்கள்ல, அதை நீ கேட்கக்கூடாது. அம்மாவை தங்க வச்சதுனால அம்மா செய்கிற மாதிரி நீனும் செய்யணும் என்று உனக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னு அந்த விளையாட்டு வச்சுக்கிறாதேன்னு சொல்லிடணும். ஆனால் உலக விஷயத்தில் எப்படி நடங்குங்கிறான்ல, ஓ விரட்டி விடுங்கன்னு சொல்லலை. அவங்க இணை கற்பிக்கிறதை உனக்கு தூண்டினார்களே, ஆனால் நீ என்ன செஞ்சிரு, நீ அது கட்டுப்பட. அவங்க தூண்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? செய்வாங்கன்னு அர்த்தம் இருக்குல்ல. என்னையை இணை கற்பிக்க தூண்டுவார்கள், அவங்க அதை செய்யக்கூடியவங்களாக தானே இருப்பாங்க. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஒயின் ஜாகதாக்க, அதாவது பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பிள்ளைகளே உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களை வற்புறுத்தினால். எதுக்கு வற்புறுத்துகிறாங்க? ஷிர்க் வைக்க வற்புறுத்துகிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வற்புறுத்துறாங்க. வற்புறுத்துறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஷிர்க் வைக்கவும் செய்கிறாங்க, உன்னை வைக்கவும் சொல்கிறாங்க. அப்படி இருப்பார்களே, ஆனால் அதுக்கு நீ கேட்காத. ஃபலா துதீஹுமா, அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் கட்டுப்படாத. ஓ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, துன்யாவுடைய விஷயத்தில் உலக விஷயங்கள் இருக்குல்ல, சோறு கஞ்சி கொடுக்குறது, தங்க இடம் கொடுக்குறது, பாய் கொடுக்குறது, தலைவாணி கொடுக்குறதுன்னு எத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி துன்யாவுடைய விஷயங்களில் அழகான முறையில் அவங்களோட நட்பாக தோழமையாக இருந்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர, அந்த மாதிரி இணை கற்பிக்கிற வற்புறுத்திட்டாங்கன்னு சொன்னால் அங்கே போய் இருக்காத. நீ அங்கே இருந்தீன்னா உனக்கு முன்னாடி அந்த இணை கற்பிக்கிற காரியம் நடக்கும், அந்த வீட்டில் நீ குடியிருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலை. அல்லாவே என்ன செய்யலை, தாய் தந்தையர்னு வரும்போது இருந்துக்கன்னு சொல்ல வர்றான். அப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒருத்தருக்கு தவறான கொள்கை, தவறான நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அந்த நம்பிக்கை பிரகாரம் நம்முடைய இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு ஒரு கடைக்கு வாடகைக்கு விட்றீங்க, அந்த கடைக்கு உள்ளவர் ஏதோ ஒரு பூஜையை செஞ்சுட்டு தான் கடையை திறப்பா. நம்ம கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்குறோம். அவள் என்ன செய்ய, நமக்கு என்னென்னா, நம்ம கடை விட்டது சாராய கடைக்கு விடலை, நம்ம பெட்டி கடைக்கு, மளிகை கடைக்கு, ஏதோ ஜவுளி கடைக்கு, ஏதோ ரெடிமேடு கடைக்குன்னு வாடகை கேட்குறாங்க, கொடுத்துட்டோம். அது திறக்கும் போது சில பத்தி கித்தியை குளிச்சுனதே செய்வாங்க. அப்படி செய்வார்கள் என்று சொன்னால் அதை காரணம் காட்டிக்கிட்டு வாடகைக்கு விடக்கூடாதுன்னு சொன்னோம்னா அப்படி கூட தேவையில்லை என்பது தான் இந்த இதிலிருந்து விளங்குகிறது. இது போக இன்னும் சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைனில் பதிவு செய்கிறது இன்னையிலேருந்து ஆரம்பமாகுது. அடுத்த மாதத்துலேருந்து வீடு வீடாக என்ன செய்வாங்க, கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியல் சட்ட பிரகாரம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்தாகணும். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு தடவை இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இது அந்த எஸ்ஐஆர் மாதிரியோ அல்லது வாக்காளர் மாதிரியோ விஷயம் வெறும் இன்ஃபர்மேஷன், தகவல் எடுக்கிறது மட்டும்தான். இது பெரிய பாதிக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. எவ்வளோ பேர் நாட்டில் இருக்கிறாங்க, முஸ்லீம் எவ்வளோ, இந்தி எவ்வளோ, ஒவ்வொரு ஜாதி வாரியாக எல்லாம் தகவலாம் பல விஷயங்களை எடுப்பதற்காக வேண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நடத்துகிறது 2011க்கு பிறகு 21 நடத்தி இருக்கணும். 2011 நடத்தினாங்க, 2021 நடத்தி இருக்கணும். இந்த கொரோனா இதெல்லாம் காரணம் காட்டி அப்போ நடத்தாமல் விட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, 26 நடத்த போகிறாங்க. 5 வருஷம் தள்ளி 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்த வேண்டியதை 15 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடத்துகிறாங்க. அப்போது மக்கள் தொகை 121 கோடி பேர் இருந்தாங்க. 2011 எடுக்கும்போது 121 இருந்தாங்க. இப்போ 150 இருக்கலாம். அது உத்தேசம்தான், கணக்கு எடுத்தால் தான் துல்லியமாக தெரியும்.
அந்த மாதிரியான கணக்கெடுப்பு நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் வந்து அன்றைய கணக்கெடுப்பில் வந்து 7,21,00,000 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி ஜனத்தொகை, அதாவது 2011 கணக்கு பிரகாரம் 7,21,00,000 இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் 9 கோடிக்கு மேலே என்ன செய்யும் தமிழ்நாடு மக்கள் தொகை அதிகமாக இருப்பார்கள், அது தனி விஷயம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இது எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இன்னையில் இருந்து, அதாவது 17ஆம் தேதியில் இருந்து இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், இந்த 15 நாளைக்கு, இந்த 15 நாளைக்கு வந்து ஆன்லைனில் நீங்களே என்ன செய்யலாம்னா அதில் புக் பண்ணிடலாம். ஆன்லைனில் அவங்க ஒரு இது அதிகாரப்பூர்வமான, அதாவது அதிகாரப்பூர்வமான என்னென்னா எஸ்இ இங்கிலீஷ் டாட், அப்புறம் census.gov.in இந்த வெப்சைட்டில் லிங்கை கூட இதில் எழுத்தில் போட்டு விட்ருவோம் நம்ம பேஜில். அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போன உடனே நீங்கள் பதிவு செய்யணும், உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கணும். ஃபோன் நம்பரை கொடுத்தவுடனே உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி உடனே வரும். அந்த ஓடிபி வந்தவுடனே அதை போட்டு லாகின் பண்ணணும். இப்போ எல்லோரும் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல போனவுடனே ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயும் போகலாம், உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ செல்ஃபோனில் இருந்து கூட இந்த சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்தா பண்ணணும். ஃபோன் நம்பர் கொடுத்தவொடனே அந்த நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை போட்டு உள்ளே போகணும், லாகின் பண்ணவுடனே அந்த ஃபார்மை உள்ள ஃபுல்லாக விவரங்கள்லாம் இருக்கும். அதில் என்ன செய்யலான்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் இது பதிவு செய்ய வேண்டியதில்லை, குடும்பத்துக்கு ஒரு ஆள் பண்ணால் போதும். குடும்ப தலைவர் பண்ணுவார், ஒரு மனைவி மக்கள் ஒவ்வொருத்தரும் போய் தனித்தனி ஃபார்ம் இது கிடையாது. ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து தான் ஒரு ஃபார்மாக தான் என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போ இவர் என்ன செய்வார், இவர் குடும்ப தலைவராக இருந்தார்னு சொன்னால் இவர் தன்னை பற்றின விவரங்கள், தன்னுடைய வயசு, மற்ற விஷயம் அதில் விவரங்கள்லாம் இருக்குன்னு, பெரிய கஷ்டம் கிடையாது. ஃபார்மில் என்ன இருக்கேன், பிறந்த தேதின்னு இருக்கேன், ஊர்னு இருக்கேன், வயசுன்னு இருக்கேன், அந்த விவரங்கள்லாம் அதில் இருக்கிறத அப்படி ஃபுல் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். அதோட மேலும் உறுப்பினர்கள் இருக்கும்போது என்ன செய்யணும், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் கண்ட்ரோலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெலாம் சேர்த்து இதில் 10 பேரோ 20 பேரோ 5 பேரோ எவ்வளோ குடும்பத்தில் இருக்கிறோம் அதை பூரா நீங்கள் என்ன செய்யலாம், பதிவு பண்ணிக்கலாம். ஒரு குடும்பங்கிறதுக்கு என்ன கணக்கு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சமையல் அறை தான் வச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டிலேயே வந்து அண்ணன் தம்பி குடும்பம் 4-5 குடும்பம் இருந்து ஒரே சமையல் பண்ணாங்கன்னா ஒரு குடும்பம் தான் அது. மொத்தமாக உள்ள ஒரு ஆள் குடும்ப தலைவராக போட்டு 5 குடும்பம் அது ஒரு லிஸ்ட்டில் வரணுமா. அந்த குடும்பங்கிறதுல வந்து தனித்தனி கிச்சன் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த சிலிண்டரை வச்சு கணக்கெடுப்பாங்க. தனித்தனி கேஸ் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு குடும்பம் இல்லை 2 குடும்பம்னு வந்துடும். அப்போ அவர் தனியாக என்ன செய்யணும், அவர் தனியாக பண்ணணும், அண்ணன் தனியாக பண்ணிக்கிறேன்னு, தம்பி அண்ணன் வந்து அவருடைய மனைவி மக்களை பண்ணிக்கிறேன்னு, தம்பிக்கு யாரும் அப்படி பண்ணிக்கிறேன். அண்ணன் தம்பி ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் ஒரே சமையலாக இருக்குன்னு சொன்னால் ஒருத்தரை தலைவராக, மூத்தவரே பாப்பாவையே தலைவராக போட்டு எல்லாரையுமே அதில் என்ன செய்யலாம், சேர்த்துடலாம், எல்லா வரத்தையும் கொடுத்துட வேண்டியது. அதுபோக என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த பதிவு செய்யும்போது எந்த ஒரு ஆவணங்கள்லாம் கொடுக்க தேவை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்கிறது தானே. ஆதார் கூட நீங்கள் விரும்பினால் ஆதார் எண்ணை குறிப்பிடலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அதில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு கேட்டால், கல்வியை பற்றி கேட்பாங்க. உங்கள் பேரை போட்டோன்னே என்ன படிச்சிருக்கீங்க அதை சொல்லணும். வேலை வாய்ப்பு என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் தாய்மொழி என்ன, அதில் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். அதில் இருக்கும் தாய்மொழின்னு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் டிக் பண்ணி விட வேண்டாம். கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்பாங்க. அது கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு கேட்க மாட்டேன், நீங்கள் தான் குடும்ப தலைவராக இருக்கிறல. உங்கள் மகனை சேர்க்கும்போது கேட்பாங்க, உங்கள் மகளை சேர்க்கும்போது கேட்பாங்க. அந்த குடும்ப உறுப்பினரை சேர்க்கும் பொழுது அவங்களுடைய திருமண நிலை இதெல்லாம் கேட்டணும். அதே மாதிரி வீட்டுடைய சம்மந்தமாக கேட்பாங்க, நீங்கள் சொந்த வீடா, இதெல்லாம் எடுப்பதன் மூலமாக பல விஷயங்கள் அரசாங்கத்துக்கு தெரியும். வீடு சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர், அந்த மாதிரி விவரங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதில் டீட்டெயிலாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இது மக்கள் தொகை கணக்கில் உள்ளவங்க இது ரகசியமாக வச்சுக்கணுமே தவிர, இந்த ஆவணங்களை வந்து வருமான வரித்துறை இவங்க யாருக்குமே அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொடுக்கவும் கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய வீட்டுடைய வகை, சொந்த வீடா, வாடகை வீடா, குடிநீர் வசதி இருக்குதா, அதில் இருக்கும் வருமானம். குடிநீர் இணைப்பு குழாய் இருக்குதா, இருக்குது. கழிப்பறை இருக்குதா, கழிப்பறை உள்ள வீடு இருக்கலாம், கழிப்பறை இல்லாத வீடு இருக்கலாம். கழிப்பறை இருக்குன்னா இருக்குது. வாகனங்கள் இருக்குன்னா என்ன வாகனம் இருக்குது, 2 வீலரு, சைக்கிள், பைக்கு என்ன இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணும், குறிப்பிடணும். அது மாதிரி மொபைல் இருக்குதான்னா என்னென்ன மொபைல் இருக்குது அதெல்லாம் குறிச்சிடணும். இந்த மாதிரி விஷயங்களை போட்டுடணும். அதுக்கடுத்து வந்து சாதிய மத அடிப்படையிலான விவரமும் கேட்பாங்க. மதம்னு கேட்டிருப்பாங்க, இஸ்லாம்னு கொடுத்துருங்க. அந்த ஃபார்ம்லையே மதம்னு போட்டிருப்பாங்க, இஸ்லாம்னு கொடுத்துருப்பான், சாதின்னு கொடுத்துருப்பாங்க. சாதின்றவுடனே என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் முஸ்லீமில் உள்ளதில் போய் அந்த சாதின்னு போட்டிகள்னு சொன்னால் அதில் வந்து எந்த பேரில் இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குதோ, அந்த பிசிஎம்ங்கிறாங்கல்ல, பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்னு, அந்த பிசிஎம் லிஸ்ட் அதிலே வரும். நீங்கள் அதில் ஒன்று டிக் பண்ணிங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பொது பிரிவுன்னு ஒன்று இருக்கும்.
அதை டிக் பண்ணி விட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது. அந்த பிரிவு அதில் போனால் அந்த படிவத்தில் எல்லாமே இருக்கும். லப்பைன்னு போட்டிருப்பாங்க, ராவுத்தர்னு போட்டிருப்பாங்க, மரைக்கையார் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ராவுத்தர் அன்சார்னு போட்டிருப்பாங்க, தக்கனின்னு போட்டிருப்பாங்க, மாப்பிள்ளான்னு போட்டிருப்பாங்க, செய்யது ஷேக் இதெல்லாம் இந்த பேர்லாம் இருக்கும். இந்த பேர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய முஸ்லீம்களில் பிற்பட்ட சமுதாயம் அப்படின்னு நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று டிக் பண்ண உங்களுக்குரியதை டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பண்ணுற குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மட்டும் தான் வந்துடும். ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த சாதி வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தானே, ஆளுக்கு பண்ண தேவையில்லை, டிக் பண்ணி விட்டுற வேண்டியது. அல்லது இதெல்லாம் நம்ம இல்லை பொது பிரிவுன்னு நினச்சிங்கன்னா பொதுன்றதில் இருக்குது. அதுலேயே அதில் குறிப்பிட்டீங்கன்னா நீங்கள் முஸ்லீமில் வந்து முற்பட்ட சாதியில் உள்ள ஆளுக்கு அவங்க சாதின்னு தானே கணக்கு எடுக்கிறாங்க, அப்படி ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆனால் இடஒதுக்கீடுலாம் கிடைப்பதற்கு தகுந்தவாறு நீங்கள் என்ன செய்யணும், அதை செஞ்சிடணும். இதெல்லாம் செஞ்சு சப்மிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன செய்யணும்னா உங்கள் மெசேஜ் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீர்ல அதுக்கு வந்து அங்கனக்குள்ளே ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதில் உங்களுக்கு நம்பர் தருவாங்க. உங்களுடைய நம்பர் வந்து 7003 உதாரணமாக அப்படி நம்பர் வந்துச்சுன்னா அதை குறித்து வச்சுக்கிறங்க. இந்த நம்பர் தான் அவரை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் வந்து வீடு வீடாக வருவாங்க. வீடு வீடாக வந்து கணக்கெடுக்க வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த நம்பர் சொன்னால் போதும், போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த விவரங்கள்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டியதில்லை, ஆன்லைனில் பண்ணி வச்சு இந்த நம்பரு அப்போ எஸ்எம்எஸ்லாம் அனுப்புகிறான்ல அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவன் நேரடியாக கணக்கெடுக்க வரும்போது என்ன செய்யணும், இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் பண்ணிட்டு வந்தாருங்க நம்பர்னோன்னா அவன் அதில் எடுத்துக்கிடுவான், ஆடாயிக்கிறோம். அந்த மாதிரி செஞ்சிடலாம், நேரம் மிச்சமாகும். இல்லைன்னா வாசலில் உட்கார வச்சு வண்டி போட்டு கொடுத்து ஒரு மணி நேரம் இழுத்து கேள்வி கேட்டு அதை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த 15 நாள் தந்திருக்காங்க. எல்லாம் ஒன்று தான், நேராக வந்து கேட்டாலும் இந்த விவரத்தெல்லாம் எடுத்துக்கிடுவான். அது வந்து டைம் ஆகும். நீங்கள் ஊரில் இருப்பீங்க, இல்லாமல் இருப்பீங்க, விவரம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதெல்லாம் நீங்களே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் ஒரு பொம்பளை இருந்தால் கூட என்ன செய்யலாம், படிக்காத பொம்பளை இருந்தால் கூட எங்கள் நம்பர் இதாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு வச்சுக்காது. உங்களுக்கு அது எஸ்எம்எஸில் வந்திருக்கும்ல, அந்த நம்பரை சொன்னோன்னு என்ன செய்வான், கணக்கு எடுக்க வருவானா 7003 குறிச்சிட்டு போயிடும். அதில் அந்த வரலாம் ஆடாயிக்கணும். அப்போ மக்கள் தொகையில் வந்துடும். இதில் என்ன தெரியும்னு கேட்டால் அதாவது முஸ்லீமில் சொந்த வீடு உள்ளவங்க எத்தனை பேர், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர், கேஸ் வச்சுக்கிறவங்க எத்தனை பேர், அந்த விவரங்கள்லாம் அடிப்படை வசதி உள்ளவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சமுதாயம் எவ்வளோக்கு பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறாங்க. சில விஷயங்களை வந்து இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்லாம் கட்டாயம் இதை கேட்குறாங்க. அவங்க 5 கார் இருந்தால் நீங்கள் கார் இல்லைன்னு கூட சொன்னால் ஒன்று குற்றம் வராது. அதாவது அந்த விவரம் கேட்டிருக்கிறான், இது ஏன் போட்டு சொல்லிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் செய்வாங்க சில ஆளுக்கு. அவங்க இது வந்து கம்பல்சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எது நீங்களாக யோசிச்சு எதை நம்ம சொல்லலாம், எதை நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிற நீங்கள் யோசித்து பார்த்து அந்த மாதிரி அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி இன்னையிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து என்ன செய்யலாம், ப்ரௌசிங் சென்டரில் போய் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் வீடு இதோடைய வரும்போது உங்களுக்கு லேசாக போயிடும். ஆகஸ்ட் மாதம் வீடு விட வருவான்ல, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த நம்பரை கொடுப்பதோடு வேலை முடிஞ்சு போயிடும். இல்லைன்னு சொன்னால் என்னவாகும்னு கேட்டால் அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வரும்போது விவரம் சொல்கிறக்கு ஆள் இருக்கணும், வீட்டில் இல்லை வெளியே போயிட்டாங்கம்மாங்க, இன்னொரு நாளைக்கு வர்றாமா, அப்படி அது இழுத்துக்கிட்டே போவோம். நமக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால தான் அந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. இந்த ஜூலை மாதத்தில் ஆகஸ்ட் 1 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு நேரடியாக வருவாங்க, வீடுகள் தோறும் வருவாங்க. இந்த ஏற்கனவே பதிவு செஞ்சாலும் வருவாங்க, ஆன்லைனில் பதிவு செஞ்ச வீட்டுக்கும் வருவாங்க, பதிவு செய்யாத வீட்டுக்கும் வருவாங்க. இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், பதிவு செஞ்சுக்கிறது. நம்முடைய மக்கள் தொகை எவ்வளோங்க நம்ம மக்கள் தொகை இதில் தெரியும். இதில் என்னென்னு கேட்டால் முந்தி வந்து ஜாதி இல்லாமல் தான் எடுப்பாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது இல்லாமல் தான் எடுப்பாங்க. இப்போ இந்த ஜாதியும் சேர்த்துருக்குறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு இருக்குல்ல, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் இடஒதுக்கீடு கேட்குறான். ஒவ்வொருத்தரும் 30-40ன்னு கேட்டுருக்குறாங்க. அவன் 3% கூட இல்லை, அவன் 30% கூட்டுன்னு கேட்குறான். அதெல்லாம் கூட இதில் தெரிஞ்சு போயிடும். இந்த கணக்கெடுப்புக்கு பிறகு ஒவ்வொரு ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்ன செஞ்சிடறேன் அதில் தெரிஞ்சு போயிடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.